வாழ்நாள் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். ஐபிஎல் 2025 பயங்கரமாக போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில வந்து ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சி அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த கான்ட்ரவர்சி வந்து நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல. நிறைய பேர் வந்து இவங்க மறுபடியுமா அப்படின்ற லெவலுக்கு வந்து யோசிக்க வச்சிட்டாங்க. 2013 மேட்ச் ஃபிக்ஸிங்கில் மாட்டின ராஜஸ்தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பேன் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து 2017 2 பேர் கம்பேக் கொடுத்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமில் நிறைய விஷயம் போயிட்டு இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து அவர் பெருசாக இதுலையுமே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. பராக கேப்டன்ஷிப் போட்டாங்க. அது எல்லாமே ஒரு பின்னணி ஒன்று விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமோட ஒன் ஆஃப் த மெயின் போர்டில் இருக்கிற ஒரு ஆளாக வந்து யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரியான் பராகோட ஒன் ஆஃப் த சொந்தம் தான். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அவரோட இன்ஃப்ளூயன்ஸால் தான் வந்து பராக கேப்டன் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்து வந்திருக்குது. ரியான் பராக் வந்து கேப்டன் ஆனார். முக்கியமாக இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிட்டுன்றதா வந்து ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் ஆனால் இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் வந்து கிளியரன்ஸ் ஆகலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆக முடியலன்ற ஒரு காரணத்துக்காக வந்து அவர் கேப்டன்ஷிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியான் பராக் தான் கேப்டன்ஷிப் பண்ணார். ஸோ கேப்டன்ஷிப் பண்ண வச்சிட்டாங்க, கிளியர்டு. அதுக்கடுத்து வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து டிசிக்கும் அதுக்கப்புறம் மட்டும் ஆர்சிபியிலேருந்து ஒரு ஆஃபர் வந்தது, நீங்கள் வந்து கேப்டன்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு. பட் ஆனால் இதுவும் வந்து ஒரு விதமான சூழ்ச்சி தான். ஆர்ஆரோட ஒன் ஆஃப் த வைஸ் சேர்மன் வந்து இந்த மாதிரி பேசி நீங்கள் போகாதீங்க, இங்கே இருங்க, உங்களுக்கு வைஸ் கேப்டன் பதவி நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கிட்ட ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா பராக கேப்டனாக போட்டிருக்காங்க. வைஸ் கேப்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலை போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக போன சீசன் வந்து நம்ம பராக் வந்து ஃபெயிலியர் ஆயிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து எப்படா நீங்கள் கேப்டன்ஷிப் போட்டுருந்துருக்கலான்ற மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி வந்திருக்கும். ஸோ கடந்த 2 சீசன் ஒரு டீசெண்டான ஒரு ரன் அடித்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த சீசன் வந்து போட்டால் ஓகே மக்கள் ஏற்றுப்பாங்கன்ற அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வந்து இந்த மூணு நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து ஒரு சூப்பர் ஓவர் நடந்துச்சு. அந்த சூப்பர் ஓவரில் வந்து தோற்று போயிட்டாங்க. பட் இருந்தால் அந்த சூப்பர் ஓவரில் என்னாச்சு அப்படின்னா பராகும் அப்புறம் கூட இன்னொருத்தருமே வந்து இறங்கினா. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து நிதிஷ் ராணா இறங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற அந்த ஒரு யோசனை தான் எல்லாருக்குமே வந்தது. அதுலேயுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது, பராகை வந்து இறங்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக ஒட்டுமொத்தமாக வந்து இப்போ ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பராகோட சொந்தத்தில் தான் வந்து அந்த ஒரு பர்சன் மூலமாக தான் வந்து பயங்கரமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் யார் அப்படின்னா ரஞ்சித் பர்தாக்கூர். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து நியூஸ்கள் மூலமாக வந்திருக்கு. இப்போது இன்னொரு ஒரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் ஆகிட்டாங்கப்பா, காசு வாங்கிட்டாங்க. அது எப்படி 2 மேட்ச்மே வந்து பேக் டு பேக்காக இவங்க லோவஸ்ட் ஸ்கோரில் தோப்பாங்க, அதுவும் ஹோம் கிரவுண்டில். அதுவும் முக்கியமாக போன மேட்ச் கம்மியான ரன்னில் 2 ரன்னில் எப்படா தோப்பீங்க அப்படின்ற மாதிரி யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெய்தீப் பிகானி. ஸோ அவர் தான் கேட்டிருக்காரு. முக்கியமாக பிசிசிஐக்கும் ஐசிசிஐக்குமே வந்து இவர் தனியாக வந்து லெட்டருவே வந்து போட்டிருக்கிறாராம். இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும், இது ரொம்ப தப்பு. ராஜஸ்தான் வந்து ஹோம் கிரவுண்டில் இப்படிலாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதே கிடையாது இத்தனை வருஷத்தில். முக்கியமாக ராகுல் டிராவிடோட அண்டர் கைடன்ஸில் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கிறத வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஸோ இவங்க மேட்ச் ஃபிக்ஸிங் ஆயிருக்கிறாங்க, தயவு செஞ்சு விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ராயல்ஸ் மல்டி ஸ்போர்ட்ஸ் அந்த ஒரு போர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் அப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்தது இப்போ நடக்கலை, நாங்கள் இத்தனை வருஷமாக வந்து ஜெய்ப்பூரில் மேட்ச் தான் வந்து எக்கச்சக்கமாக நடத்திருக்கிறோம். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி ஜெய்தீப் பிகானி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா சங்வான் அப்படின்ற அந்த கிரவுண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ஆயிருக்குது, அங்கே தான் வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இவங்க வந்து ராயல் மல்டி ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஜெய்ப்பூரில் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு பிசிசி ஐசிசி வந்து அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ ஜெய்ப்பூரில் தான் நடக்குது. முக்கியமாக வந்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து டீசெண்டாக தான் நடத்திட்டு இருக்கோம், இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது வந்து முழுக்க இந்த பிராண்டையும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட் கிரிக்கெட்டுமே வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு பப்ளிக்கிட்ட இருந்து தப்பான ஒரு நியூஸை பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரிமே வந்து இப்போ ஒரு 50 நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ எடுக்கிறது கரெக்டாக ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்து வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்தீப் பிகானி வந்து எதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா நியூஸ் 18 ராஜஸ்தானில் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற நியூஸ் 18 வந்து சொல்லியிருந்திருக்கிறப்ப இது வந்து அஃபிஷியல் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராயல்ஸ் மல்டி ஸ்போர்ட்ஸ் அந்த ஒரு போர்டு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து பப்ளிக்கிட்ட வந்து தவறான ஒரு முறையில் வந்து பிரதிபலிக்குது, இப்பெல்லாம் வந்து பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இதை வந்து இன்னும் பெருசாக்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போகணுன்னா இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியுது, தெரிஞ்சுமே வந்து ஒரு சில நேரம் வந்து சைலண்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக ரஞ்சித் பர்தாக்கூர் வந்து இப்படி பண்ணியிருக்கிறா அப்படின்ற பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறை எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சனும் இந்த ஃப்ரான்ச்சைஸை விட்டு வெளியே வந்துடுவாங்கன்னு தான் தோணுது. அப்கமிங் மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து வரமாட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருக்கு இன்னும் அந்த இன்ஜுரி வந்து சரியாகலை. ஸோ அதுவுமே ஒரு காரணம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மேட்ச்சுக்கு முன்னாடியே வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்திருக்கு. டீம் மீட்டிங்கில் வந்து பெருசாக சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஈடுபாடு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஈடுபாடு இல்லாதது காரணமே இந்த மாதிரி நடக்கிறது தான். அவரோட
ஒன் ஆஃப் த 2-3 இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து அந்த இடத்துல நடக்கலை அப்படின்னா, கேட்கல அப்படின்னா, அப்போ அவருக்கு அங்கே என்ன மரியாதை? ஒரு கேப்டனா அவருக்கு அங்கே என்ன மரியாதைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இதனாலே வந்து ராஜஸ்தான் டீம் வந்து ஒரு மாரி ரொம்ப கொலாப்ஸ்ல போயிட்டு தான் இருக்கு. முக்கியமா இது கீழ ராகுல் டிராவிட் இருக்காருன்றது வந்து இன்னும் வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. பார்க்கலாம். இது கூடிய சீக்கிரம் வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்றதான் வந்து தோணிக்கிட்டு இருக்கு. சரி பொறுத்திருந்து பார்ப்போம். மத்தபடி வந்து இப்போ இவங்க இந்த 2 ரன் அந்த கான்ட்ரோவர்சி அந்த ஒரு விஷயத்துக்கு வரேன். ஆக்சுவலா அந்த இடத்துல ஆவேஷ் கான் வந்து நல்லா போட்டிருந்தாரு. அது என்னமோ உண்மைதான். பட் ஆனா நிக்கிறது ஒரு ஹெட்மயர் அப்படின்ற ஒரு பேட்டர். அதுக்கு முன்னாடி வந்து மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் துருவ் ஜூரேல் அந்த ஒரு ரன் ஓடுறதுக்கு எதுக்கு அவ்வளோ லேட்டு அப்படின்றதுமே ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா எல்லாருமே வந்து ஒன் ஆஃப் த ப்ரொஃபஷனல் பயங்கரமான ப்ரொஃபஷனலா கிரிக்கெட் ஆடுறவங்க, இத்தனை வருஷமா ஆடுறவங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க செகண்ட் ரன் வந்து அவ்வளோ வேகமா புஷ் பண்ண முடியல அப்படின்றது வந்து எப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி சஞ்சு சாம்சனோட பேச்சுக்கு அங்கே மரியாதை இல்லை அப்படின்னு இருக்கிறப்போ அப்போ ஒட்டுமொத்த ஃப்ரான்ச்சைஸ்மே வந்து முடிவு பண்ணது இந்த ஒரு விஷயத்துக்காக தானே அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது ரஞ்சித் பர்தாக்கூரோட அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் வந்து இப்போ ராஜஸ்தான் இயங்கிக்கிட்டு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியுமே வருது. இப்போ இப்படிலாம் போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து அடுத்த சீசன் எத்தனை பேர் இதில் இருப்பாங்க? ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் சஞ்சு சாம்சன் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஃப் ஜெய்ஸ்வாலுக்கு வந்து கேப்டன்சியே கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. ஏன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பீட்ரே பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிமே வந்து சம்திங் ரூமர் மாதிரி கிளம்பிக்கிட்டு இருந்தது. ஸோ அப்போ கண்டிப்பாக எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சனுமே வந்து அடுத்த சீசன் இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து ஆட மாட்டாங்க. கண்டிப்பாக வேறு ஏதாவது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து வாங்க தான் போகிறாங்கன்ற மாதிரி தோணுது. ட்ரேட் மூலமாக வாங்கிடுவாங்க கண்டிப்பாக. இல்லை சஞ்சு சாம்சன் வந்து நான் அஃபிஷியலாக விளைக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறதுமே மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி இந்த வீடியோ வந்து இதை சொல்கிறதுக்காகவே தான். மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்ததா இல்லையான்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு இன்னும் அதிகப்படியான ஒரு விசாரணை எல்லாம் தெரியும். ஆனால் இப்போதைக்கு அவங்க ராயல்ஸ் மல்டி ஸ்போர்ட்ஸ் வந்து சொன்ன விஷயம் வந்து இதுதான். அந்த மாதிரி நடக்கவே கிடையாது. ஜெய்ப்பூரில் தான் மேட்ச் நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிசிசிஐ சொல்லிட்டாங்க. அதனால் இவங்க மற்றவங்க யாரும் சொல்கிறது கேட்காதீங்க. இது தப்பான ஒரு மிஸ்யூஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் வந்து பொய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பிசிசிஐ தான் இன்னும் கொஞ்சம் அஃபிஷியலாக ஏதாவது சொல்லணும். ஆக்சுவலாக இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் இன்னும் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்குது. இதுக்கு பிசிசிஐ ஒரு நல்ல முடிவு சொன்னால் தான் வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி தோணுது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் தாண்டி அந்த இடத்துல ஃப்ரான்ச்சைஸியாகவே வந்து சரியில்லைன்றதான் தோணுது. எனக்கு மற்றபடி வேறு எதுவுமே கருத்து கிடையாது. மற்றபடி உங்களுக்கு தான் மாற்று கருத்து தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ நடந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.